வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் தாக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதத்தில் வரும் நாட்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் சபதமிட்டுள்ள நிலையில் அமெரிக்கா கூடுதல் போர் விமானங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்ப தயாராகி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா, லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு உத்தரவிடும் ஈரான் தமது நாட்டின் தலைநகரில் தமது ஆதரவு இயக்கத்தின் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் அந்த இயக்கங்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகிறது. அந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலுக்கு அனைத்து விதத்திலும் உதவ போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க கடற்படையின் கப்பல்கள் மத்திய கிழக்கில் வியூகம் அமைக்க தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்க விமானப்படை தமது நகர்வுகளை தொடங்கியுள்ளது. ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரி செயல்பாடு விஷயங்களை பற்றி வெளிப்படையாக விவாதிக்க முடியாத நிலையில் பெயர் வெளியிடாமல் பேசுகையில், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் போர் தயார் நிலையை அதிகரிக்கவும் ஈரான் அல்லது ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அமெரிக்க துருப்புக்கள் மற்றும் இஸ்ரேல் உட்பட நட்பு நாடுகளை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்க விமானப்படை எடுத்து வருவதாக கூறினார். எத்தனை விமானங்களை அனுப்புவது என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. பாதுகாப்பு செயலாளர் லாய்டஸ்டின் உட்பட மூத்த அதிகாரிகளின் இறுதி ஒப்புதல்களுக்காக விமான நகர்வு திட்டம் அவர்களது மேசைகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டன. ஈரானிய மற்றும் குழு தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க உதவுவதற்கு போதுமான எண்ணிக்கையில் சரியான வகை விமானங்களை விரைவில் அனுப்ப அதிகாரிகள் துரிதமாக செயற்படுகின்றனர். பென்டகோனின் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங், மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பும் கூடுதல் சாதனங்களை இயக்க அமெரிக்கா கூடுதல் துருப்புக்களை அனுப்பலாம் என்று தெரிவித்தார். அந்த விதத்தில் அமெரிக்க விமானப்படையின் விமானிகள், பராமரிப்பாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான விமானப்படையினர் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட உள்ளனர். இவர்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் வெவ்வேறு நட்பு நாடுகளில் உள்ள விமான தளங்களில் இருந்து செயற்படுவார்கள். இஸ்ரேலுக்கான ஆதரவு இயற்கையில் தற்காப்பு இராணுவ நடவடிக்கையாக இருக்கும் என்றும் சப்ரினா சிங் கூறினார். பென்டகோனின் பரிபாஷையில் தற்காப்பு இராணுவ நடவடிக்கை என்பது அமெரிக்க அல்லது நட்பு நாடுகளின் தளங்களை நோக்கி வரும் ஏவுகணைகளையும் ஆளற்ற விமானங்களையும் தடுப்பது மட்டுமல்ல, அந்த ஏவுகணைகளையும் ஆளற்ற விமானங்களையும் ஏவும் தரப்பின் மீது தாக்குதல் நடத்தி அழைப்பதையும் தற்காப்பு இராணுவ நடவடிக்கை என்கின்றது பென்டகோன். ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்குவது, சிரியாவிலும் ஈராக்கிலும் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது விமான தாக்குதல் நடத்துவது எல்லாமே தற்காப்பு இராணுவ நடவடிக்கை தான். ஹமாஸின் தலைவர் ஹனியே கொல்லப்பட்டதற்கு ஈரானிய பதிலடியின் ஒரு பகுதியாக ஏமனில் உள்ள ஹவுதிகள் மற்றும் ஈராக்கில் உள்ள கட்டாய் ஹெஸ்போல்லா உட்பட ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களையும் துருப்புக்களையும் குறிவைக்கும் சாத்தியக்கூறுகளை பென்டகோன் முன்வைக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் உள்ள ஏராளமான தரை அடிப்படையிலான போர் விமானங்கள் தவிர பென்டகோன் ஏற்கனவே ஒரு பல போர்க்கப்பல்களை இப்பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. அவற்றிலும் விமானங்கள் உள்ளன. உதாரணமாக, ஈரானிய தாக்குதலை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் USS தியோடோர் ரூஸ்வெல்ட்டின் மேல் தளத்தில் சுமார் 40 FA-18 சூப்பர் ஹார்னட் மற்றும் F-35 தாக்குதல் விமானங்கள் உட்பட 90 நிலையான சிறகு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அந்த விமானங்களை இயக்கவும் அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அதன் விமான பிரிவை சேர்ந்த 2480 பேர் கப்பலில் உள்ளார்கள். இப்போது அந்த கப்பல் அரேபிய வளைகுடாவுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் உள்ள வார்ம்ஸ் தாக்குதல் தயார் குழு இயக்கும் கப்பல்களில் 30 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உள்ளன. ஈரானில் எந்த ஒரு தாக்குதலை தடுக்கவும், ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தவும் இந்த விமானங்களில் கப்பல் மேல்தளங்களில் இருந்து புறப்பட்டு சென்று தாக்குதல் நடத்தலாம். ஏப்ரலில் ஒரு பெரிய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவிய போது ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவை தளமாக கொண்டு அமெரிக்க விமானப்படை ஜெட் விமானங்கள் பிரெஞ்சு, ஜோர்டானிய மற்றும் பிரிட்டிஷ் விமானப்படை போர் விமானங்களோடு ஒருங்கிணைக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தின. இம்முறை அந்த தளங்களில் அமெரிக்க விமானங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட உள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது இம்முறை தாக்குதல் நடத்தப் போவதாக முன்கூட்டியே அறிவித்திருப்பதன் மூலம் பென்டகோனுக்கு கூடுதல் போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை நகர்த்த போதுமான நேரத்தை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க தளபதிகள் நட்பு நாடுகளின் வான்வெளியில் அமெரிக்க போர் விமானங்கள் செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் கால அவகாசம் கிடைத்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலை பாதுகாக்க உதவுவதற்காக
நட்பு அரபு நாடுகளில் தரையில் வான் பாதுகாப்பு சாதன பேட்டரிகளை ஒருங்கிணைக்கவும் கால அவகாசம் கிடைத்துள்ளது. எந்த ஒரு புதிய சுற்று பெரிய ஈரானிய தாக்குதலுக்கும் தயார் செய்ய இஸ்ரேலுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இவ்வளவு கால அவகாசம் கடந்த தடவை கிடைக்கவில்லை. இம்முறை இது ஒரு பெரிய அனுகூலம் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலின் போது இம்முறை ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு சிரியா மற்றும் ஈராக்கில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்படலாம். அதுவும் முக்கியமாக இஸ்ரேலுடன் தரையெல்லையை பகிர்ந்து கொள்ளும் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு உள்ளது. அப்படியான நேரத்தில் சிரியாவில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஈரான் ஏற்கனவே சிரியாவுக்குள் தனது நகர்வுகளை தொடங்கிவிட்டது. மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி ஈரான் இன்று அதிகாலையில் ஈராக்கில் இருந்து 2 ட்ரக் ஆயுதங்களை சிரியாவுக்குள் கொண்டு வந்தது. ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் கட்டாயிப் ஹெஸ்போல்லாவுக்கு சொந்தமான 2 ட்ரக்களும் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையே உள்ள எல்லையில் இருக்கும் அல்புகமால் எல்லைக்கடவி வழியாக சிரியாவுக்குள் நுழைந்தன. எல்லையை கடந்த 2 வாகனங்களும் ஆயுதங்களுடன் கிழக்கு சிரியாவில் உள்ள டெய்ரிசோர் நகரை நோக்கி சென்றதாக சிரிய கண்காணிப்பு மையம் கூறியது. சனிக்கிழமை சிரியாவின் டெய்ரிசோர் நகரில் உள்ள ஈரானிய பிரிவுகளில் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளுக்குள் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையை உயர்த்துவதாக அறிவித்தனர். அத்துடன் சிரிய பிரஜைகள் மற்றும் சிரியர் அல்லாத வெளிநாட்டு ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் விடுமுறையில் இருந்த தமது குழு தலைவர்களை உடனடியாக தளம் திரும்புமாறு அவசர அழைப்பு விடுத்தன. சிரிய ஈராக்கிய எல்லையில் உள்ள டெய்ரேசோரின் கிழக்கு கிராமப்புறத்தில் உள்ள அல்புகமால் நகரில் உள்ள தங்கள் தலைமையகத்தை ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் கட்டாயிப் ஹெஸ்போல்லா காலி செய்துள்ளது. காரணம், சிரியாவின் அல்புகமல் நகரில் உள்ள கட்டாயிப் ஹெஸ்போல்லா தலைமையக தளம் கடந்த காலங்களில் பல தடவைகள் அமெரிக்க போர் விமானங்களால் குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு உள்ளானது. அதனால் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கைக்கு மத்தியில் அல்புகமால் நகரில் உள்ள கட்டாயிப் ஹெஸ்போல்லா தலைமையக தளத்திலிருந்து ராக்கெட் லாஞ்சர்களை ஏற்றி சென்ற வாகனங்களை தெரியாத இடத்திற்கு கொண்டு சென்றனர். ஈரான் நேரடியாகவோ அல்லது மத்திய கிழக்கில் உள்ள அதன் ஆதரவு இயக்கங்கள் மூலமாகவோ இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த முன்னேற்றங்கள் வந்துள்ளன. மொத்தத்தில் ஈரானில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு போர்க்களம் இஸ்ரேலிய எல்லையில் சிரியாவில் தயாராகிறது.